என்ன சொல்ல வந்தனா, நீ கண்டிப்பா ரொம்பவே மாறிட்ட. ஆளு பாக்க மட்டும்தான் மாறி இருக்கா. ஆமா, அப்படியே மாறிட்டாலும். பாவம் பாத்துக்கு என்ன விட்டுரு சாக்குரா. ஒரு நிமிஷம் இரு. அப்படின்னா நான் இன்னைக்கு உன் கூட தான் மோத போறேனா? என்ன வளர்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் இங்க பேப்பர் ஒர்க்க முடிக்க தான் வந்தேன். ஓ, நீ கிடையாதுனா அப்போ ஆமா, உன் பேர் என்ன? அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? நருட்டோ, இங்க இருக்கிற யார் கூடவும் நீ மோத போறதில்ல. அவரு வெளியே இருக்காரு. திரும்ப வந்துட்டியா நருட்டோ? நீ இவ்வளவு பெருசா வளர்ந்திருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல சென்சை. நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்ல சென்சை. ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்காக. அவன் பெருசா மாறின மாதிரியே தெரியல. ஆமா, இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. அது நான் நினைக்கிற அந்த புக்கு தானா? 3 வருஷம் கழிச்சு புது எடிஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. படிச்சு பாருங்க. எனக்கு இந்த புக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. போர் அடிக்குது. ஆனா உங்களுக்கு பிடிக்கும். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தி அருமை எங்க தெரிய போகுதா? அது விலை மதிப்பில்லாதது. இன்னும் அதை நான் ரிலீஸ் கூட பண்ணல. போதும், நிறுத்துங்க. இப்ப நமக்கு விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல ககாஷி. அப்படின்னா நான் உங்க கூட தான் மோத போறேனா? ஓ, அது அப்படியும் சொல்லலாம். ஒன்ன மீட் பண்ணி கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாகுரா. நீங்க தான் ரொம்ப பிஸி ஆச்சே. சோ இன்னைக்கு நான் யார் கூட மோத போறேன்னா, நருட்டோ அப்புறம் சாகுரா, நீங்க 2 பேருமே தயாரா இருக்கீங்களா? ஒரே நேரத்துல எங்க 2 பேரு கூடவும் மோத போறீங்களா? அதேதான். ககாஷி இப்ப உங்க 2 பேரையும் டெஸ்ட் பண்ண போறாரு. அவரை எதிர்த்து எப்படி போட்டி போடுறீங்கன்றத பார்த்துதான் உங்க வருங்காலத்தை முடிவு பண்ணுவேன். வருங்காலத்தை முடிவு பண்ண இவங்க யாரு? சாகுரா, நாம 2 பேரும் சேர்ந்து பயிற்சி எடுத்தது கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். நான் தயார். சரி, அப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா? சரி சரி, பதறாத. இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருப்ப. நீ கொஞ்சம் டயர்டா தான் இருப்ப. முதல்ல நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்விடு, சரியா? என்னது, நான் டயர்டா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, சொன்ன கேளு. இப்ப வேண்டாம். உங்களை நான் ட்ரைனிங் கிரவுண்ட்ல அப்புறமா சந்திக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். இது ரொம்ப வினோதமா இருக்கே. அவசரமா எங்க போறாரு? அவ்வளவு அவசரமா எங்க போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த புக்க படிக்காம தூக்கம் வரதில்ல. என்னது? நானும் அதேதான் நினைச்சேன். அவர் இன்னும் கொஞ்சம் கூட மாறல. இந்த ஜிராயா எழுதுற புக்க யாரால படிக்காம இருக்க முடியும்? ககாஷிய நான் தப்பு சொல்ல மாட்டேன். ககாஷி சென்சை, உங்களுக்கு அந்த புக்க கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். நம்ம ட்ரைனிங்கை விட அவருக்கு அந்த புக்கு தான் முக்கியமா போச்சுல்ல. உன்னை யார் அதை கொடுக்க சொன்னாங்க? சரி விட, நம்ம பிளான் பண்றதுக்கு டைம் கிடைச்சிருக்கு. அது சரி, நீங்க 2 பேரும் என்ன ஜோடியா சுத்துறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல கண்ணா. நல்லாவே காமெடி பண்ற. என் டேஸ்ட் இவ்ளோ மட்டமாவா இருக்கும்? ஜூனியர் எக்ஸாம்ஸ் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. அதனாலதான் அடிக்கடி உங்க கிராமத்துக்கு வர வேண்டியதா இருக்கு. எக்ஸாம்க்கு எல்லாம் தயார் பண்ணணுமே. இவங்க வந்த போறப்பெல்லாம் நான் தான் செக்யூரிட்டி. எல்லாம் என் தலையெழுத்த. இப்ப மாட்டிக்கிட்ட முழிக்கிறேன். ஜூனியர் எக்ஸாமோட மொத்த பொறுப்பையும் இப்ப என் தலையில வேற கட்டிட்டாங்க. ஜூனியர் எக்ஸாம்ஸ் நடக்க போகுதா? பழைய ஞாபகம் முடிச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ண போற நருட்டோ? நான் பண்றதுக்கு வேற என்ன இருக்கு? புரியாத மாதிரி நடிக்காத. நான் ஜூனியர் எக்ஸாம்ஸ் பத்தி கேக்குறேன். நம்ம கேங்ல ஜூனியர் ஆகாத ஒரே ஆள் யார் தெரியுமா? வேற யாரு? நீ மட்டும்தான். சாகுரா, நீயும் அதுக்குள்ள ஜூனியர் ஆயிட்டியா? எப்பவோ. ஆனா நருட்டோ, நீ இன்னும் முழு கதையே கேட்கல. கான்கரோ, நெச்சி, அப்புறம் டெமாரி, இவங்க 3 பேரும் அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாங்க. இவங்க ஜோனினா மாதிரி ரொம்ப காலம் ஆச்சு. ஜோனினா? என்ன சொல்ற? அவன் காரவுக்கு என்னாச்சு? அவன் என்ன பண்றான்?